வணக்கம். இன்னைக்கு பாலிட்டில 10th சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அதுல மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க பார்க்கலாம். கேபினட் மிஷன் பிளான் 1946ல வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்க போகுது. நம்ம நாடு வந்து நம்ம கைக்கு வர போகுது. ஸோ நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம நாட்டை அழகாக ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி யூஎஸ்ஏல வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேபினட் மிஷன் பிளான் 1946ல வந்து கொண்டு வந்தாங்க. அதன்படி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த 389 மெம்பர்ஸ்ல யார் யார் இருந்தாங்க, எங்கெங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா ப்ரொவின்சஸ்ல இருந்து 292, அதாவது குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்வாங்க இல்லையா, ஸோ அங்க இருந்து 292 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஸ்டேட்ஸ்ல இருந்து 93 மெம்பர்ஸ் வந்தாங்க. சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ்ல இருந்து 3 மெம்பர்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி பலூச்சிஸ்தான்ல இருந்து 1 மெம்பர் வந்தாங்க. ஸோ டோட்டலா எத்தனை பேர் வந்தாங்க? 389 மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946ல வந்து நடந்துச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9, 1946ல வந்து நடந்துச்சு. ஸோ டெம்பரரி பிரசிடென்டா யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட டெம்பரரி பிரசிடென்டா வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்தாரு. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவருக்கு சில உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு சச்சிதானந்த சின்ஹா வந்து இடையில இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளியா வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்டா வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி 2 பேர் இருந்தாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து யார் இருந்தாங்க? ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து எத்தனை செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 11 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. எத்தனை செஷன்ஸ்ல மீட் பண்ணாங்க அப்படின்னா 11 செஷன்ஸ் வந்து மீட் பண்ணாங்க. அது வந்து 166 டேஸ் ஆஃப் மீட்டிங்ஸா இருந்துச்சு. ஸோ 166 டேஸ்ல 11 செஷன்ஸா இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல எல்லாத்துலேயும் மொத்தமா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க, இந்த நம்பர் எல்லாமே வந்து 11 செஷன்ஸ் அப்படியா ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுது 11, 1, 1. அதே மாதிரி 166 ரிப்பீட் ஆகுதா, ஸோ 166 டேஸ். ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால. அதே மாதிரி 2473 இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தமா இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் அது ப்ரெசென்ட் பண்ண அத்தனையுமே வந்து அடாப்ட் பண்ண ஏற்றுக்கல. ஸோ சில அமெண்ட்மெண்ட்ஸ் தான் ஏற்றுக்கிட்டாங்க, சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, அதில் இது எப்படி ஞாபகம் அப்படின்னா 2 into 2 4, 4 into 2 8 வரும். பட் அதில் 1 மைனஸ் பண்ணிக்கிங்க, 7 போட்டுருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2, 4, 4 into 2 8, பட் அதில் மைனஸ் 1 பண்ணிக்கிங்க 7. ஸோ இந்த 4க்கு 7க்கு டிஃபரன்ஸ் தான் இந்த 3. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2, 4, 7, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து டிராஃப்ட் பண்ணது யார் பண்ணாங்க அப்படின்னா சில கமிட்டிஸ் எல்லாம் வந்து நியமிச்சாங்க. ஸோ அந்த கமிட்டிஸ்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்டை வந்து வரைஞ்சாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாரா இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா வந்து இருந்தாரு. ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை தான் நம்ம வந்து சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த டேட்ல வந்து அடாப்ட் பண்ணாங்க? கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து போட்டு 11 செஷன்ஸ் 166 டேஸ் எல்லாம் மீட் பண்ணி இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதில் சில அக்செப்ட் பண்ணி சில அக்செப்ட் பண்ண விட்டாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரீஆம்பிள் ஒன்று இருந்துச்சு. ப்ரீஆம்பிள் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ரீஆம்பிள் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல
preamble இருந்துச்சு, 22 parts இருந்துச்சு, எத்தனை schedules இருந்துச்சு, 8 schedules இருந்துச்சு, 395 articles இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த கான்ஸ்டியூஷனை எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949ல அடாப்ட் பண்ணாங்க. So constitution adopted on November 26, 1949 but came into force on January 26, 1950. So இந்த January 26, 1950 தான் நம்மளோட ரிபப்ளிக் டே. இது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா அவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர். அவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர். ஸோ ஒரிஜினலி அவர் வந்து இட்டாலிக் ஸ்டைல்ல தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதினாரு. கேலிகிராஃபர்னா என்ன? அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுவாங்க இல்லையா? ஸோ அதை எழுதினவர் யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா. அவர் தான் வந்து கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அவர் என்ன ஸ்டைல்ல எழுதினாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்டாலிக் ஸ்டைல்ல வந்து எழுதினாரு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.